ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நான் வந்து தக்காளி வெங்காயம் வதக்கி புளி கரைச்சி ஊற்றி குழம்பு உப்பு காரம் போட்டு நான் குழம்பு வச்சுட்டேன். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன குழம்புன்றது நீங்களே பாருங்கள். இப்போ குழம்பு கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் அதில் என்ன போட போகிறேன்னு பாருங்கள். கத்திரிக்காய் போடுறேன். நான் பாருங்கள், கத்திரிக்காய் தான் போட போகிறேன். கத்திரிக்காய் வந்து முழுசாகவே கட் பண்ணியிருக்கேன். முழுசாகவே கட் பண்ணி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு போடுறேன். அடுத்து நான் என்ன போட போகிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கருவாடு தாங்க போட போகிறேன். இது கருவாட்டு குழம்பு தாங்க. இது கருவாட்டு குழம்புனாவே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள், கருவாடும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கருவாடை நான் சேர்த்துட்டேன். இப்போது அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காயம் வெந்துச்சு பாருங்கள். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன கருவாடுன்னா வாழைக்கருவாடு போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க. நீச்சு வாடையும் ரொம்ப இருக்காது. இப்போ இது கூட நம்ம வந்து அவிச்ச முட்டை போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த முட்டை வந்து அதில் ஊறினா நல்லாயிருக்கும் குழம்புல. நான் இப்போ முட்டை போட்டுறேன் பாருங்கள், அவிச்ச முட்டை. பாருங்கள், இந்த முட்டை வந்து நல்லா இந்த குழம்புல ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு கருவாட்டு குழம்பு. யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும் சொல்லுங்கள். பாருங்கள், கருவாட்டு குழம்பு வேணும்னு சாப்பிடுன்றவங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், கருவாடு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்